மாலை வணக்கம். ஐயா அவர்கள் கூறியது போல சைவம் யாழ்ப்பாணம் இலங்கை நூல் பற்றி பேசினார். உண்மையான கருத்துகள். ஐயா அவர்கள் கூறியது போல அறிவார்ந்த பெட்டகமே களஞ்சியம் என்றே கூறலாம். எனது பெயர் மணிகண்ட சிவம். நீண்ட நாட்களாக சைவத்தை பற்றி பேச வேண்டும் என்று எனக்கும் மிக மிக ஆசை. சைவம் என்றால் என்ன? இயேசு, அல்லாஹ் இவர்களுக்கு முன்பிருந்தே தலைக்கு ஓங்கியிருக்கின்ற இந்து மதம். இதை நிறுவியவர் யார் என்று யாராலையும் கூற முடியாது. ஆதிசங்கரர் என்று கூறுகிறார்கள். நிறைய திருவாவடுதுறை ஆதீனம், மதுரை ஆதீனம், காசி மடம், குன்றக்குடி அடிகளார் உள்ளது. ஏகப்பட்ட நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சைவம் என்றால் என்ன என்று கேட்டால், சிவம், சிவமே முதல் என்று கருதி வழிபடும் மரபு சைவம். சிவம் என்றால் என்ன? சிவபெருமான், எம்பெருமான், சிவபெருமான் என்று கூறுவார்கள். சிவம், சக்தி இவை இரண்டும் வேறு வேறு அல்ல என்று கூறுவார்கள். சிவமில்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து வேலை புரியும். இது சிவசக்தி என்று கூறுவார்கள். சிவமே முதல் என்று கருதி செய்யப்படும் மரபு, அதற்கு நிறைய கோட்பாடுகள் உண்டு. பஞ்சமா பாதகங்கள் என்று கூறுவார்கள். 5 அடிப்படையாக உள்ளன. அவை என்னவென்றால், கல்லுண்ணாமை, நோ ஆல்கஹால். எக்காலத்திலும் ஆல்கஹால் கூடாது, நோ கல்லுண்ணாமை என்பார்கள், நோ ஆல்கஹால் அட்டால். பொய் பேசுதல் எந்த சூழ்நிலையில் எங்கும் கூடவே கூடாது. சைவத்தின் மரபு சத்தியம் என்று கூறுவார்கள். உண்மையே பேச வேண்டும். அடுத்தது கொலை. எந்த உயிரையும் கொலை செய்தல் கூடாது. சைவத்தில் இது வலியுறுத்தப்படுகிறது. கொள்ளை, திருடுதல், பிறர் பொருளை எடுத்தது எக்காரணம் கொண்டும் கூடாது. இது சைவத்தின் ஆணி வேர். பஞ்சமகாபாதகங்களில் இது உள்ளது. தெய்வ நிந்தனை, குரு நிந்தனை, எக்காரணம் கொண்டும் மூத்தவர்களை பழித்துரைப்பது கூடாது. இது சைவத்தின் மரபு. இதை 5 பின்பற்றப்பட வேண்டும். மேலும் சில பிற்பல விதிகள் நிறைய உள்ளன. இப்பொழுது வீரசைவ மடம் கூட குழந்தையில் உள்ளது. மிக அழகாக கோட்பாடுகளை, வரலாறுகளை கூறுகிறார்கள். இதில் பல பிரிவுகள் உண்டு. வீரசைவம், காஷ்மீர சைவம், லிங்காயத் என்று கூறுவார்கள் கன்னடத்தில். வடநாட்டு சைவர்கள் லிங்கத்தை தொட்டு வணங்குவார்கள். இன்று பிரதோஷம் என்று நினைக்கின்றேன். மிக மிக சிறப்பு. பரம்பொருள், மெய்ப்பொருள் என்று கூறுவார்கள். சிவபெருமானையும் நந்தியையும், நந்தியம் பெருமான் என்று கூறுவார்கள். சைவ கோட்பாடுகள் மிக மிக அழகானவை. படிக்க படிக்க மலைத்தேன் போன்றும் பலாச்சுளை போன்றும் இருக்கும். நிறைய உள்ளது. திருநீற்றுவியல், ஆச்சாரவியல், சரியை கிரியை. ஐயா அவர்கள் கூறியது போல பல வகை வழிமுறைகள் உண்டு. 63 நாயன்மார்கள், சைவ சமய புறவர்கள் 4 என்று கூறுவார்கள். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். இவர்கள் பாடிய பாடல்கள் பல உண்டு. சைவத்தை பற்றி பேசுவது பல வருடங்கள் வேண்டும். 12 திருமுறைகள் உள்ளன. பெரிய புராணம் எழுதியவர் உலகலாம் என தொடங்கிய சேக்கிழார் பெருமானின் பாடல்கள், தேவாரம், திருவாசகம் படிக்க படிக்க திகட்டாது. நிறைய கருத்துகள் உள்ளன. அடிப்படை கோட்பாடுகள் என்னவென்றால் 6 கோட்பாடுகள் மேலும் உண்டு சைவத்தில். பற்றற்ற வாழ்வே சிறப்பு என்று எதிலும் பற்று வைக்காதே முதல் கருத்தாக கூறுகிறார்கள். எல்லாம் சிலகாலம் என்று. 3வதாக என்ன கூறுகிறார்கள் என்றால், கற்பனை உலகில் எக்காரணம் கொண்டு வாழாதே. கற்பனை, நோ இமேஜினேஷன். கற்பனை உலகில் வாழாது. நடந்து முடிந்ததை எண்ணிவிட்டு நடக்கப் போவதை சிந்தி, நடக்கப் போவதை எண்ணி வாழு என்று கூறுகிறார்கள். மேலும் சைவத்தில் கருத்துக்கள் மிக அழகாக கூறப்பட்டுள்ளன. 4 கருத்துக்களை தான் கூறியுள்ளன. இன்னும் நிறையாக உள்ளன. எதையும் மனதிலேயே எண்ணி இமேஜினேஷன் என்று கூறுவார்கள். கற்பனை உலகு என்றுமே கூடாது என்கிறது சைவம். நம்மை விட்டு சென்றதை விட்டு அதையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நடக்கப் போவதை நினைக்க வேண்டும். இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று கூறுகிறார்கள். சைவ கருத்துக்கள் மிக அழகாக உள்ளன. சைவம் வளர்க்க வெளியே. வாய்ப்புகள் நன்றி.